அதையும் சொல்லிக்கலாம் பேட்டியிலே. கரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பார்த்திங்கன்னா வந்து கடந்த 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து இப்போ வானிலை நிபுணர்கள்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 111 வரைக்கும் வந்து போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள்லாம் வந்து இப்போ காலப்போக்கில் வந்து அழிஞ்சிட்டு இருக்கனால இந்த வெயில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இப்போது மணல், இயற்கை குவாரிகள், மரங்கள் அழிக்கிறது, மலைகள் அழிக்கிறது, காடுகள் அழிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ இவ்வளோ வெயில் வந்து அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் மையப்பகுதியாக இருக்கிற காவேரி ஓரத்தில் இருக்கிற இந்த கரூர் மாவட்டமும் இவ்வளோ ரொம்ப சிரமமான சூழ்நிலை, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து மழைநீர் சேகரிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கான அரசு வந்து எல்லா வகையிலையும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். வழக்கமாக தமிழ்நாட்டில் வந்து வேலூர் மட்டும்தான் அதிக வெயில் இருக்குன்ட்டு ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா வேலூரே தாண்டி கரூர் வந்து நம்பர் 1 இடத்திற்கு இருக்குது. பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தினசரி செய்திகளில் பார்க்குறப்போ கரூர் பரமத்தி பகுதியில் வந்து 111 தமிழகத்திலே அதிகம் வெப்பம் பதிவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் வரக்கூடிய காலங்களில் வந்து இயற்கை வளங்களை பாதுகாத்து மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் வந்து அழிக்காமல் அரசு வந்து பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இதன் மூலமாக வந்து இந்த வெயில்களை, இந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம தடுத்து நிறுத்தலாம். தமிழக அரசு இதை வந்து கவனத்தில் எடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த சிறப்பு திட்டங்களை அறிவித்து மரங்கள் வளர்க்குறதுக்கு ஊக்கப்படுத்தணும். கல்குவாரி தாங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வெயில் ரொம்ப அதிகங்க, சமாளிக்கவே முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ விறுவிறுத்து எவ்வளோ ரொம்ப சிரமத்தில் இருக்கான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான கல்குவாரிகள் செயல்படுது. பரமத்தி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தென்னிலை, குப்பம், காரொலி பகுதியில். இதில் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 குவாரிகள் செயல்படுது. அனுமதியோடு இருக்கக்கூடிய குவாரிகளுமே பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வெட்ட சொன்னால் 300 மீட்டர் வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது என்னன்னா இந்த பகுதியில் அதே மாதிரி பசுமை வளங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 300 குவாரியும் பசுமை வளம் வச்சிருந்தா இந்த பகுதி பச்சை பசேல்னு இருக்கும். கிட்டத்தட்ட 50% பசுமை இருக்கணும். ஆனால் ஒரு குவாரியில் கூட ஒரு மரம் கூட வச்சது கிடையாது.